அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தேவிகா. இன்று தமிழகத்தில் நடந்ததை பார்த்தால் எனக்கு ஒரு சந்தேகம். இது தேர்தலா அல்லது மக்கள் தொகை கணக்கெடுப்பா? 82% மேலாக வாக்குப்பதிவு என்றால் நம் மக்கள் இன்று வீட்டிலேயே இல்லை என்றுதான் அர்த்தம். கோடை வெயில் 110 டிகிரியில் கொளுத்தினாலும் நம் மக்கள் வரிசையில் நின்று சாதனை படைத்து விட்டார்கள். 1967 அண்ணா காலத்து 76% சாதனையை இன்று நாம் தவிடு பொடியாக்கிவிட்டோம். 1977 எம்ஜிஆர் அவர்கள் 61% வாக்குகளில் ஆட்சியை பிடித்தார். இன்று நாம் அதைவிட 20% உயரத்தில் இருக்கிறோம். காலையில் 7 மணிக்கே வரிசையில் நின்ற கூட்டத்தை பார்த்தால் ஏதோ புதுப்பட ரிலீஸ் போல இருந்துச்சு. ஏன் இவ்வளவு ஆர்வம் அப்படின்னு கேட்டா, யார் ஜெயிப்பாங்கன்னு தெரியல, அதான் நாங்களே முடிவு பண்ண வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. டிவி சேனல்ஸ்ல இன்று ஒரே விவாதம் தான். இந்த 82% யாருக்கு சாதகம்? ஒரு பக்கம் உதயசூரியன், ஒரு பக்கம் இரட்டை இலை, இன்னொரு பக்கம் வெற்றி கழகம் என களம் சூடாக இருக்கிறது. அரசியல்வாதிகள் இன்று இரவு தூக்க மாத்திரை போட்டாலும் தூங்க மாட்டார்கள் போல. இந்த 2026 தேர்தலில் இளைய தலைமுறை வாக்காளர்கள் தான் மிகப்பெரிய கேம் சேஞ்சர்ஸ். விரலில் மை வைத்த செல்பிகளால் இன்று இன்ஸ்டாகிராம் பக்கங்கள் ஸ்தம்பித்து போயின. மை வைத்த விரலோடு ஒரு போஸ் கொடுத்தால்தான் இன்றைய நாளே முழுமையடையும் என கிளம்பி விட்டார்கள். சென்னை மக்கள் எப்போதுமே மந்தமாக ஓட்டு போடுவார்கள் என்ற பெயரை இன்று மாற்றிவிட்டார்கள். மதியமே 54% தாண்டி நாங்களும் களத்துல இருக்கிறோம்ல அப்படின்னு நிரூபித்து விட்டார்கள். திருப்பூர் மற்றும் நாமக்கல் மாவட்டங்கள்ல வாக்குப்பதிவில் ரேஸ் குதிரைகளாக ஓடிக்கொண்டிருக்கின்றன. தேர்தல் ஆணையம் கூட இவ்வளவு கூட்டத்தை நாங்க எதிர்பார்க்கலையே அப்படின்னு வியந்து நிற்கிறார்கள். ஒருவேளை ஓட்டு போட்டா ஏதாவது இலவச ரீசார்ஜ் கிடைக்கும் என்று யாராவது கிளப்பி விட்டுட்டாங்களோ? இல்லை, தமிழக மக்கள் தங்கள் ஜனநாயக கடமையை அவ்வளவு சின்சியராக செய்கிறார்கள். சில பூத்களில் இவிஎம் மிஷின் கோளாறு என்கிறார்கள். பாவம், அந்த மிஷின்களே இவ்வளவு ஓட்டை தாங்க முடியாமல் கதறுகின்றன. இந்த தேர்தல் கூத்தை அடக்குவது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனாலும் சுருக்கமா சொன்னா, இன்று தமிழகம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கு தயாராகி விட்டது. தேர்தல் திருவிழாவில் மக்கள்தான் இன்று கதாநாயகர்கள். வரிசையில் நின்ற பாட்டி முதல் முதல் முறை ஓட்டு போட்ட பேரன் வரை எல்லோரும் உற்சாகத்தில் இருந்தார்கள். வெயில் கொடுமையாக இருக்கிறது, அப்புறம் போகலாம் என யாரும் வீட்டில் முடங்கி விடவில்லை. இதை பார்த்தால் மற்ற மாநிலங்கள் எல்லாம் ஆச்சரியத்தில் வாயடைத்து போகும் போல. தமிழ்நாட்டு மக்கள் அரசியலை வெறும் செய்தியாக பார்க்கிறது இல்லைங்க, அதை ஒரு உணர்வாக பார்க்கிறார்கள் என்பது இன்று தெரிந்துவிட்டது. 1977 இருந்த நிலை